ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருப்போம். எனக்கு 11 மணிக்கு மேலே ஒரு வேலை இருக்குன்னா, அது இந்த துணி காய வைக்கிற வேலை தான். துணி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பக்கெட்டும் பழி வாங்கி உடஞ்சிருச்சு. உடனே கீழே வச்சுட்டேன். நல்ல வேலை துணியெல்லாம் கீழே கொட்டலை. எனக்கு புடவை கட்டுறது பிடிக்காது. இப்போ புடவை கட்டுறது பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த புடவைய காய வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. யார் யாருக்கெல்லாம் புடவை காய வைக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அம்மா நான் புடவை காய வைக்கிறத திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க காட்டன் சாரீ கட்டுவாங்க. அவங்க காய வைக்கும்போதே அது அவ்வளோ பர்ஃபெக்டாக காய வைப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால நான் ஓரளவுக்கு காய வைப்பேன். என் புருஷனை துணிக்கொடி கட்டித்தாங்க அப்படின்னு. துணிக்கொடி அவர் ஹைட்டுக்கு கட்டி வச்சுருக்காரு. அதில் நான் பிடிச்சி தொங்கி முதல்ல ஒரு துணியை போட்டால் தான் கீழே அடுத்த துணியெல்லாம் வரும். யார் வீட்டிலலாம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் பிடிச்சி தொங்கி ஒரு துணியை போட்டதுக்கப்புறம் துணி இறங்கிடும். அதுக்கப்புறம் இப்படி தான். நான் இப்போ இந்த காயலாங்கடை ஜாமானெல்லாம் சேர்த்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு காலைல நான் ஃபாஸ்டிங் இருக்கனால செம பசி. வந்தோடனே புளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்திருந்தேன். பீன்ஸ் இல்லை, அது பேர் என்னென்னா பச்சை பட்டாணி போட்டு அதோட கொஞ்சம் சிப்ஸு மணிக்காரமிச்சு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து சாப்பிட்ற சுகமே வேறங்க. யார் யாரெல்லாம் என்ன மாதிரி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் ஒரு பக்கெட் காமிச்சிருந்தேன் தெரியுமா, அது வந்து எங்கள் மாமியார் கிளிப்பு போட்டு வச்சுருந்த பக்கெட். அது வேண்டாம் நல்லா இல்லைன்ட்டு நான் பிளாஸ்டிக் டப்பாவில் மாட்டிட்டேன். அப்பயும் கிளிப்பு கீழெல்லாம் கிடக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குமா?